சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் ஐயா திரு வைகோ அவர்களது தலைமையில் நடைபெறும் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்க இருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் பாசத்துக்கு கூறிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, தலைமை வகித்துள்ள நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் K.N. நேரு அவர்களே, முன்னிலை வகித்துள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, வரவேற்புரை ஆற்றியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திரு காதர் முஹிதீன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் பாசமிகு சகோதரர் திரு தொல் திருமால் வளவன் அவர்களே, திராவிடர் கழக பொருளாளர் திரு துரை சந்திரசேகரன் அவர்களே மற்றும் இங்கு கூடியுள்ள தோழமை கட்சி நிர்வாகிகளே, மதிமுகவின் செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவையின் உறுப்பினருமான ஐயா திரு கமல்ஹாசன் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதால் அவரது சார்பில் நான் இங்கு பங்கேற்று சமத்துவ நடைபயணம் மேற்கொள்ள உள்ள மதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா திரு வைகோ அவர்களை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். இந்திய அரசியல் அமைப்புக்கும் ஜனநாயகத்திற்கும் சமத்துவம் சகோதரத்துவத்துக்கும் அடுத்தடுத்து பல்வேறு நெருக்கடிகளும் சவால்களும் எழுந்துள்ள தற்போதைய சூழலில் அதனை திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களும் அவரது தலைமையிலான கூட்டணி கட்சியின் தலைவர்கள் இங்க மேடையில் அமைந்திருக்க அவர்களும் ஜனநாயக சக்திகளும் தீரத்துடன் எதிர்த்து வருகிறோம். இத்தகு சூழலில் மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா திரு வைகோ அவர்களது சமத்துவ பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மதம், ஜாதி, மொழி உள்ளிட்டவைகளின் பெயரால் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் அடைய விரும்பும் சக்திகளை மக்கள் அடையாளம் காணவும் அவர்களை புறக்கணிக்கவும் ஐயா திரு வைகோவின் சமத்துவ நடைபயணம் உதவியாக இருக்கும். வாக்கு வங்கி அரசியலுக்காக பொதுமக்களிடம் ஒற்றுமையை குலைத்து அவர்களிடம் பிரிவினையை தூண்டும் பாசிச சக்திகளை எதிர்கொள்ள ஜனநாயகத்தின் மீதும் அரசியலமைப்பு மீதும் நம்பிக்கையுள்ள அனைத்து சக்தியிலும் ஒன்றிணைந்து செயல்படுவது காலத்தின் கட்டாயமாகும். அதற்கு இந்த சமத்துவ நடைபயணம் முன்னந்தி ஏறாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. வயது, உடல்நிலை என எதையும் பொருள்படுத்தாமல் மக்களின் ஒற்றுமைக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் நடைபயணம் மேற்கொள்ள உள்ள ஐயா திரு வைகோ அவர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்தில் ஐயா திரு வைகோ அவர்களுடன் பயணிக்கும்
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.